ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து எங்கே போக போகிறோன்னா அது சஸ்பென்ஸ் ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எப்படி என்னன்னு பார்க்கலாம். அது எல்லாருமே ஆனால் போட்டாங்க வீடியோ, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டாங்க. நாங்கள் தான் லேட்டு, தஞ்சாவூரில் இருந்துக்கிட்டு தஞ்சாவூர் போடாமல் நாங்கள் தான் அதில் டாப் 5 வரோம். ஆமாம், இப்போ வந்து எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டை விட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி போயிட்டுருக்கோம். செம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து சண்டே போனோமா, சரியான கூட்டம். உள்ளே போய் பார்ப்பீங்க. இது வந்து எங்கே போனோம்னா சிவகங்கா பூங்காவும் மாலும் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே தஞ்சாவூரில், அதுக்காக போகிறோம். சிவகங்கா பூங்காவும் தஞ்சாவூர் மாலில் திறந்துருக்கிறதும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னுக்காக 2 இடம் போயிருக்கேன். இதுலேயே 2 வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். செம கூட்டம், சரியான கூட்டம் வருங்க. நான் எடுக்கலை. பாருங்கள், ஃபுல்லாக எவ்வளோ ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஃபுல்லாக செம கூட்டம், எவ்வளோ கூட்டமாக இருக்குது என்னன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கூட்டம் இன்னைக்கு போயிட்டு வந்த மாதிரி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ளே வந்தாச்சு. பெரியவங்களுக்கு 30 ரூபாயும் சின்னவங்களுக்கு 20 ரூபாயும் டிக்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கே விற்றுது. கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். நான் ரொம்ப வீடியோ எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து 2 வீடியோவாக வருதுல்ல உங்களுக்கு, சிவகங்கா பூங்காவும் மாலும் வருது. அதனால் சும்மா கொஞ்சம் தான் எடுத்தேன். ஏன்னா லென்த்தாக போனால் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும், ரொம்ப இதாக இருக்கும், ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. அதனால தான் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பேன். ஏன்னா உங்களுக்கு பார்க்கவும் அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த சத்தத்தோட இது பண்ணதில் கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்க நல்லாயிருக்கும். 2வது வந்து பாட்டு வந்ததுன்னா அந்த இடத்துல வாய்ஸ் கொடுத்துருவேன். ஏன்னா காப்பிரைட் விடுவோம். வாய்ஸ் வர அந்த பாட்டு வந்ததுன்னா அந்த இடத்துல மட்டும் வாய்ஸ் கொடுத்துருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி என்ஜாய் பண்ணீங்க என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாள் ஆச்சு. சிவகங்கா பூங்கா வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப லாக்டவுனுக்கு முன்னாடிலாம் வந்து சுத்தமாக ஓப்பனே பண்ணல, ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ பூட்டினவங்க தான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி வேலை பார்த்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 4-5 நாளாக ஓப்பன் பண்ணி சிவகங்கா பூங்கா வந்து ஓப்பன் பண்ணப்போ சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்லா விளையாண்டது, பசங்க விளையாண்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது என்னான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எத்தனை சொல்றியா? வெளியூர் போட்டேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ட்ரெயின் வந்து அங்கேருந்து வந்துட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லாருமே போகலாம், பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து எல்லாருமே போகலாம். இது ட்ரெயின் இப்போ புதுசாக இது பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து ட்ரெயின் இல்லை, ரொம்ப இல்லை, பொட்டிலாம் கொஞ்சம் இதாக இருந்தது. இப்போ 3 இது இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. கிளம்பி வெளியில் வரோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுற்றி பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். அடுத்தது வந்து மால் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே மால்லையே லேட் ஆகிடுச்சி. ஆனால் சூப்பராக இருந்தது, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். லேட் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சிவகங்கா பூங்கா பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து வண்டி எடுத்துகிட்டு, வண்டி பார்க் பண்ணியிருந்தோம், வண்டி எடுத்துகிட்டு இப்போ மாலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மாலுக்கு கிளம்பியாச்சு, போயிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து நாங்கள் வந்து போயிட்டு பார்த்து எடுத்துகிட்டு வரதுக்கிட்டே 6 மணி 6:30 ஆகிட்டு சிவகங்கா பூங்கா விட்டு வெளியில் வரதுக்கு. அதுக்கப்புறம் அங்கே போய் மாலுக்கு போய் பார்த்துட்டு பார்த்து எல்லாம் என்னென்னான்னு பார்த்து இது பண்ணிவிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கூட்டம், அங்கேயும் போகிற செம்ம கூட்டம். சரியான சண்டே போனோமா, சரியான கூட்டம். உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியல, அவ்வளோ கூட்டம். அது வந்து இப்போ உள்ளே வந்து இப்போ புதுசாக வந்து சூப்பர் மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்ட்டு அதுக்கு ஒரு க்யூ போகுது ஃபுல்லாக. அது ஒரு க்யூவு. நம்ம வந்து ஒர்க்கிங் டேயில் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நாங்கள் எதுவுமே இது பண்ணலை. ஸ்நாக்ஸ் மட்டும், இங்கேயும் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் வெளியில். காசெல்லாம் செம்ம காசு, எதுவுமே பொருளெலாம் வாங்க முடியாது. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக, அது வந்து கொஞ்சம் கம்மியே பண்ணல, எல்லாமே சரியான காசு. அதனால் 2 ஃப்ளோர் தான் இருக்குது. அடுத்தது வந்து ஓப்பன் பண்ணலை, இன்னும் இருக்குப்பா, இன்னும் ஓப்பன் பண்ணல, வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தானே ரீசெண்டாக இப்போ 3ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்க. கீர்த்தி சுரேஷ்லாம் வந்துட்டு போனாங்க, ஜாலியாக சூப்பராக. நாங்கள் வந்து போகலை, அது சூப்பராக நாங்களாம் இது பண்ணோம். அது செம்ம கூட்டமாக இருந்தது, இங்கேயே கூட்டமாக இருக்குது. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் வரப்பெல்லாம் என்ன செம்ம கூட்டமாக இருக்காது. அதனால் நாங்கள் வந்து போகலை. இப்போ சரி சண்டே வந்து போகலாம் அப்படின்னுக்காக போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்தாச்சு, அப்படி மயிலாக அந்த வாத்தெல்லாம் இருந்தது, அப்படியே பட்டர்ஃப்ளையே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் தஞ்சாவூரில் யாராவது இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஒர்க்கிங் டேயில் போங்க, சாட்டர்டே சண்டே போயிடாதீங்க. செம கூட்டம். நாங்கள் வந்து பாருங்கள் எப்படி ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கூட்டம், அவ்வளோ இதாக இருக்குது. போகிறப்ப நீங்கள் பார்த்து ஒர்க்கிங் டேயில் பார்த்து போங்க. கேம் சென்டர் இருக்கும், பிள்ளைங்களுக்கு கேம் விளாட்லாம், கேம் இருக்குது, நிறையா கேம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து விளையாடுறதுக்கு தான் முடியல, ஒருத்தவங்கன்னா கூட்டமாக இருக்குது, அதுக்கு ஒருத்தவங்களாம் விளாண்டுட்டு இருக்காங்க, அதனால் விளையாட முடியல. நான் வந்து அதுக்கு மறுபடியும் வந்து ஒர்க்கிங் டேயில் போகும்போது நான் அது ஒரு சும்மா ஷார்ட்டாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அப்போ வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த பாருங்க பொம்மை அந்த இதெல்லாம் இருக்குது. அது கார்டு இருக்குது, கார்டு கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம ஏடிஎம் கார்டு மாரி வச்சு நம்ம இது பண்ணி கொடுக்குறாங்க. அதில் எது வேணாலும், எந்த கேம் வேணாலும் விளாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. சுத்தமாக காசே விளாட முடியல, அந்த கேமே சுத்தமாக விளாட முடியல. ஒரே ஒரு கேம் மட்டும்தான் தம்பி விளாண்டாங்க, சின்ன தம்பி விளாண்டாங்க. அது வந்து இந்த கேம் தான் விளாண்டுட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளாண்டுட்டு கார் கேம் அப்படியே விளாண்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா சுத்தமாக கூட்டம் செமையாக இருக்கா, அதனால் சுத்தமாக நவுறவே முடியல எங்களால். அப்படியே இன்ச்சாக தான் நவுறுது, நம்ம நடக்கிறதே இன்ச்சாக தான் நடக்கிறாங்க. அதனால் சுத்தமாக நடக்கவும் இது பண்ண முடியல, கூட்டம் செம கூட்டமாக இருக்குது, அதனால் போக முடியல. நீங்கள் யாராவது போகணுன்னா ஒர்க்கிங் டேயில் போங்க, சாட்டர்டே சண்டே போயிடாதீங்க, சரியான கூட்டமாக இருக்குது. அதனால் எதுவும் பார்க்க முடியல, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா ரசித்து பார்க்க முடியல. ரொம்ப கூட்டத்தில் இப்போ வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு மாதிரி அந்த இதுமாரி மைண்ட் ஆயிடுச்சு. அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த இது கார்டு போட்டு 35 ரூபா அந்த கார்டில் வந்து 35 ரூபா உள்ளே வச்சோம்னா சாக்லேட் ஏதாவது எடுக்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உள்ள சின்ன பிள்ளைங்களை ஃபுல்லாகவே சின்ன பிள்ளைங்களுக்கு தான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சூப்பராக இருந்தது. எப்படி இருந்தது என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்நாக்ஸ் இது சிக்கன் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 3 பேர் சிக்கன் சாப்பிட்டோம். அவங்க அப்பா வந்து காஃபி ஒன்று குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து இந்த சோஃபா இது மாதிரி சோஃபா இருந்தது, அது நல்லா இருந்தது. இதுமாரி தான் சோஃபா வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதேமாரி சரி வாங்கலாம் அப்படின்னுக்காக போனால் அங்கே வெளியிலோட இங்கே ரேட் அதிகமாக இருக்குது. அதனால் வெளியில் வந்துட்டோம். பார்த்துட்டு சரி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாலை விட்டு கிளம்பியாச்சு. அதை விட்டு கிளம்பவே நாங்கள் 9:10 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு வரத்துக்கு. கிளம்பி வந்தாச்சு. இப்போ வந்து மாலை வந்து நாங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க முடியல, ரொம்ப அந்த லைட்டு இருக்கா மேலே, அது ரொம்ப கிளார் அடிச்சுது, எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எடுத்துக்கிட்டே அப்படியே மேலாப்பில் எடுத்துகிட்டே வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இருக்குது என்னான்ட்டு சொல்லுங்கள். தஞ்சாவூரில் இருக்கிறவங்க பார்த்து வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஜாலியாக இருந்தது. இது நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை மால் போகணும். நாங்கள் சென்னையில் இருக்கும் போதே போகணுன்னு எங்களுக்கு ஆசை, போக முடியல. அப்புறம் இங்கே ஓப்பன் பண்ணானே சரி போயிட்டு வரலாம் அப்படின்னுக்காக போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. சென்னை வீடியோவோட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறவங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ட்ராவல் வீடியோ பார்த்தாச்சு. எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்களும். ஆமாம், எப்படி நிறையா இருந்துச்சு, சூப்பராக விளாண்டோம். ஆமாம், பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்தீங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.